அழகே அழகு தொடரின் வரவிருக்கும் கதைக்களம் தற்போது மிகவும் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. குடும்ப உறவுகள், சுயமரியாதை, அன்பு, துரோகம், பழிவாங்கும் எண்ணம் மற்றும் உண்மையின் வெற்றி போன்ற பல உணர்வுகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு கதை நகர்கிறது. வீட்டில் ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாடு இப்போது பெரிய குடும்ப பிளவாக மாறியுள்ளது. மதி தனது மனசாட்சிக்கு எதிராக சென்று யாரிடமும் மன்னிப்பு கேட்க மறுத்ததால் அவளுக்கும் சுரேஷுக்கும் இடையே பெரிய இடைவெளி உருவாகியுள்ளது. குடும்பத்தின் அமைதியை காப்பாற்ற வேண்டும் என்ற பெயரில் சிலர் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்க, உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற உறுதியுடன் மதி போராடுகிறாள். இந்த சூழ்நிலையில் அவள் எடுத்துள்ள முடிவுகள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கப் போகின்றன. தன்னை அவமானப்படுத்தியவர்களிடம் தலை குனியாமல் தன் நியாயத்தை நிரூபித்து மீண்டும் அதே வீட்டிற்குள் மரியாதையுடன் நுழைய வேண்டும் என்ற எண்ணமே அவளது முழு கவனமாக மாறியுள்ளது. மதி தன் பெற்றோர் வீட்டிற்கு வந்த பிறகும் அவளுடைய மனநிலை அமைதியாக இல்லை. கணவன் மீது இருந்த அன்பும் அவன் செய்த அநியாயம் மீதான கோபமும் அவளது உள்ளத்தில் போராடிக் கொண்டே இருக்கின்றன. மறுபுறம் சுரேஷும் வெளிப்படையாக கோபமாக நடந்து கொண்டாலும் மனதளவில் குழப்பத்திலேயே இருக்கிறான். அவன் நினைப்பதெல்லாம் தனது பெற்றோரின் மரியாதை மட்டுமே. ஆனால் அதற்காக மதி அனுபவித்த வேதனையை புரிந்து கொள்ள அவனால் முடியவில்லை. இந்த நிலையில் இருவருக்குமிடையே நடந்த ஒவ்வொரு உரையாடலும் கசப்பாக முடிகிறது. தன் மனைவி திரும்பி வர வேண்டும் என்று சுரேஷ் விரும்பினாலும் அவள் தனது நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிந்து வர வேண்டும் என்பதே அவனுடைய பிடிவாதமாக உள்ளது. அதே நேரத்தில் மதி தன் தவறு இல்லாத நிலையில் மன்னிப்பு கேட்பது தனது சுயமரியாதையை இழப்பதற்கு சமம் என்று உறுதியாக நம்புகிறாள். வீட்டில் மதி இல்லாததால் மலர் மிகவும் மனவேதனையில் இருக்கிறாள். தன்னுடைய அண்ணியுடன் இருந்த பாசமான உறவை நினைத்து அவள் தினமும் வருந்துகிறாள். மதி கோபத்தில் பேசிய சில வார்த்தைகள் அவளது மனதில் மீண்டும் மீண்டும் ஒலிக்கின்றன. அதனால் மலர் தனியாக அமர்ந்து அழுது கொண்டே இருக்கிறாள். குடும்பத்தில் நடந்த சம்பவங்களுக்கு தானும் ஒரு காரணமா என்ற குற்ற உணர்வும் அவளை வாட்டுகிறது. இந்த நேரத்தில் பாக்யராஜ் மட்டுமே அவளுக்கு ஆறுதலாக இருக்கிறான். குடும்பத்தில் நடக்கும் சூழ்ச்சிகளையும் சிலரின் இரட்டை முகத்தையும் அவன் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறான். அதனால் மலரிடம் அமைதியாக பேசும் அவன் ஒரு நாள் உண்மை கண்டிப்பாக வெளிவரும் என்றும் மதி மீண்டும் இந்த வீட்டிற்கு திரும்புவாள் என்றும் நம்பிக்கை கொடுக்கிறான். இதற்கிடையில் வீட்டின் மற்றொரு மூலையில் தங்கராஜ் தனது அடுத்த திட்டத்தை வகுத்து கொண்டு இருக்கிறான். குடும்பத்தில் யாராவது முன்னேறினால் அதை பொறுத்து கொள்ள முடியாத மனநிலை அவனுக்கு இருக்கிறது. பாக்யராஜுக்கு கிடைத்த புதிய பொறுப்பும் மரியாதையும் அவனை உள்ளுக்குள் எரிச்சலடையச் செய்கின்றன. குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை பயன்படுத்தி அனைவரையும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக மாற்ற வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாக மாறுகிறது. அவனது மனைவியும் அவனுக்கு முழு ஆதரவாக இருக்கிறாள். இருவரும் சேர்ந்து எப்படி குடும்பத்தில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று ஆலோசனை நடத்துகிறார்கள். வெளியில் அன்பாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் அவர்கள் நினைப்பது குடும்பத்தை உடைப்பதையே. மதி வீட்டில் இருந்தபோது நடந்த பல சம்பவங்களை நினைத்து பார்க்கத் தொடங்குகிறாள். சில விஷயங்கள் அவளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக லக்ஷ்மி திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது போல நடந்து கொண்ட விதம் அவளது மனதில் பல கேள்விகளை எழுப்புகிறது. அந்த சந்தேகங்களுக்கு பதில் தேட வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். அவளது அப்பாவும் அவளை உற்சாகப்படுத்துகிறார். உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் பயப்படக்கூடாது என்று கூறி தைரியம் தருகிறார். இதனால் மதி புதிய உற்சாகத்துடன் செயல்பட ஆரம்பிக்கிறாள். அவள் அமைதியாக இருப்பதற்கு பதிலாக உண்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆதாரங்களை தேடத் தொடங்குகிறாள். மறுபுறம் சுரேஷ் மீண்டும் மதியின் வீட்டிற்கு செல்கிறான். இந்த முறை அவனது பேச்சு இன்னும் கடுமையாக இருக்கிறது. மதி தனது பெற்றோரின் முன்னிலையில் அவனை எதிர்த்து பேசுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவன் கோபத்தில் பல வார்த்தைகளை பேசுகிறான். ஆனால் மதி இந்த முறை பயப்படவில்லை. அவள் மிகவும் தெளிவாக தனது நிலைப்பாட்டை கூறுகிறாள். யாருடைய அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டேன் என்றும் நான் செய்திராத தவறுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றும் உறுதியாக சொல்கிறாள். இந்த பதில்
சுரேஷை மேலும் கோபப்படுத்தினாலும் அவளது தன்னம்பிக்கை அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. காலம் செல்லச் செல்ல பாக்யராஜுக்கு சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைக்கின்றன. லக்ஷ்மி கூறிய உடல்நலப் பிரச்சனை குறித்து அவனுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவன் சில விஷயங்களை ஆராயத் தொடங்குகிறான். அவன் கைக்கு கிடைக்கும் சில ஆவணங்கள் மற்றும் தகவல்கள் இதுவரை அனைவரும் நம்பிய கதையை முற்றிலும் மாற்றும் வகையில் இருக்கின்றன. அவற்றை பார்த்த பாக்யராஜ் அதிர்ச்சி அடைகிறான். குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகளுக்குப் பின்னால் மிகப்பெரிய நாடகம் இருப்பதை அவன் புரிந்து கொள்கிறான். இதை உடனே வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்கிறான். உண்மையை அறிந்த பாக்யராஜ் நேராக சுரேஷை சந்திக்கிறான். இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்படுகிறது. தன் அம்மாவை பற்றி யாராவது தவறாக பேசினால் அதை ஏற்க முடியாது என்று சுரேஷ் கூறுகிறான். ஆனால் பாக்யராஜ் உண்மையை மறைக்க முடியாது என்று பதிலளிக்கிறான். அவர்கள் இருவரும் கோபத்தில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறார்கள். வீட்டிலிருந்த அனைவரும் இந்த சண்டையை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள். குடும்பம் இதுவரை இல்லாத அளவிற்கு பதற்றமான சூழ்நிலைக்குள் செல்கிறது. இந்த சண்டையை தூரத்திலிருந்து கவனிக்கும் தங்கராஜ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். அவன் எதிர்பார்த்ததுதான் இப்போது நடக்கிறது என்று நினைக்கிறான். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் நம்பாமல் போகும் நிலை உருவாக வேண்டும் என்பதே அவனது ஆசை. அதனால் அவன் மறைமுகமாக மேலும் தீ மூட்ட ஆரம்பிக்கிறான். சிலரிடம் ஒரு மாதிரி பேசுகிறான், மற்றவர்களிடம் வேறு மாதிரி பேசுகிறான். அவனது வார்த்தைகளால் சுரேஷின் கோபம் இன்னும் அதிகரிக்கிறது. ராகவன் நிலைமையை சமாளிக்க முயன்றாலும் சூழ்நிலை அவன் கையை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறது. இதற்கிடையில் மதி மிகவும் முக்கியமான ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறாள். அந்த ஆதாரம் அவளது வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இதுவரை தன்னை குற்றவாளி போல காட்டிய அனைவருக்கும் உண்மையை நிரூபிக்க இது உதவும் என்று அவள் நம்புகிறாள். அந்த ஆதாரத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறாள். அவளது அப்பாவும் அவளுக்கு முழு ஆதரவாக இருக்கிறார். இந்த முறை யாராலும் மதியை மௌனமாக்க முடியாது என்று அவர் உறுதியாக கூறுகிறார். வீட்டில் சூழ்நிலை உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கும் நேரத்தில் எதிர்பாராத சம்பவம் நடக்கிறது. அனைவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது வீட்டின் கதவு திறக்கிறது. உள்ளே நுழைந்து நிற்பது மதி. அவளது முகத்தில் எந்த பயமும் இல்லை, மாறாக ஒரு புதிய தன்னம்பிக்கை தெரிகிறது. அவளை பார்த்ததும் அனைவரும் அதிர்ச்சியடைகிறார்கள். குறிப்பாக சுரேஷ் என்ன பேசுவது என்று தெரியாமல் நிற்கிறான். அவள் அமைதியாக அனைவரையும் பார்த்து, இந்த வீட்டிற்கு யாரிடமும் மன்னிப்பு கேட்க வரவில்லை என்று கூறுகிறாள். உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக மட்டுமே வந்திருக்கிறேன் என்று அறிவிக்கிறாள். அதன் பிறகு மதி தனது கையில் இருந்த ஆதாரங்களை வெளியிடத் தொடங்குகிறாள். குடும்பத்தில் நடந்த பல சம்பவங்களின் பின்னணியை விளக்கும் தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளிவருகின்றன. இதுவரை யாரும் சந்தேகிக்காத சில உண்மைகள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்றன. சிலர் தலைகுனிந்து நிற்க, சிலர் தங்களை காப்பாற்ற முயல்கிறார்கள். சுரேஷ் தனது முடிவுகள் அனைத்தையும் நினைத்து குழப்பமடைகிறான். தன் மனைவியை நம்பாமல் போனது சரியா என்ற கேள்வி அவன் மனதில் எழுகிறது. உண்மைகள் வெளிவர ஆரம்பித்தவுடன் லக்ஷ்மி தன்னை காப்பாற்ற முயல்கிறாள். தான் செய்த அனைத்தும் குடும்ப நலனுக்காகத்தான் என்று கூறுகிறாள். ஆனால் இந்த முறை அவளது வார்த்தைகளை எளிதில் யாரும் நம்பவில்லை. ஏனெனில் மதி கொண்டு வந்த ஆதாரங்கள் மிகவும் வலுவாக இருக்கின்றன. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இதுவரை நடந்த சம்பவங்களை மீண்டும் நினைத்து பார்க்கிறார்கள். பல விஷயங்கள் இப்போது அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கின்றன. குறிப்பாக ராகவன் மிகவும் ஏமாற்றமடைகிறார். அதே நேரத்தில் தங்கராஜின் உண்மையான முகமும் வெளிச்சத்திற்கு வருகிறது. அவன் பல மாதங்களாக செய்த சூழ்ச்சிகள், குடும்ப உறுப்பினர்களை ஒருவருக்கு ஒருவர் எதிராக மாற்றிய விதம் எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக தெரிய வருகிறது. இதனால் வீட்டிலிருந்த அனைவரும் அவனை கடுமையாக கண்டிக்கிறார்கள். இதுவரை யாரும் எதிர்க்காத அளவிற்கு அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான். தனது திட்டங்கள் தோல்வியடைந்ததை உணர்ந்த அவன் கோபத்தில் வெடிக்கிறான். ஆனால் இப்போது அவனை ஆதரிக்க யாரும் முன்வரவில்லை. இந்த எல்லா சம்பவங்களுக்கு பிறகும் கதையின் மிகப்பெரிய கேள்வி, சுரேஷ் மற்றும் மதி மீண்டும் ஒன்றாக இணைவார்களா என்பதுதான்.
உண்மை வெளிவந்தாலும் அவர்கள் இருவருக்குமிடையே ஏற்பட்ட மனக்காயங்கள் இன்னும் ஆறவில்லை. சுரேஷ் தனது தவறுகளை உணர ஆரம்பித்தாலும் அதை ஒப்புக்கொள்வதற்கு அவனுடைய ஈகோ தடையாக இருக்கிறது. மறுபுறம் மதி தனது சுயமரியாதையை காப்பாற்றியதில் பெருமை அடைகிறாள். ஆனால் தனது திருமண வாழ்க்கை சரியாக வேண்டும் என்ற ஆசையும் அவளுக்குள் இருக்கிறது. இதனால் அடுத்த கட்டத்தில் உணர்ச்சிபூர்வமான பல காட்சிகள் உருவாகப் போகின்றன. கதை இனி இன்னும் விறுவிறுப்பாக நகர உள்ளது. உண்மையின் வெற்றி தற்காலிக நிம்மதியை கொடுத்தாலும் பழிவாங்கும் எண்ணத்துடன் இருக்கும் சிலர் இன்னும் அமைதியாக இல்லை. குடும்ப உறவுகள் மீண்டும் இணைகிறதா? சுரேஷ் தனது தவறை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறானா? மதி அந்த வீட்டில் தனது மரியாதையை மீட்டெடுக்கிறாளா அல்லது புதிய சவால்கள் அவளை எதிர்கொள்கிறதா என்பதே வரவிருக்கும் எபிசோடுகளின் முக்கிய மையமாக அமைய உள்ளது. ஒவ்வொரு கதாபாத்திரமும் தங்களது முடிவுகளின் விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் அடுத்தடுத்த காட்சிகள் உணர்ச்சி, அதிர்ச்சி, பரபரப்பு மற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்ததாக அமையும்.